வித்யா, ஒரு வகையில அதுதான் உண்மை. நமக்கு முன்னாலேயே ஜிஎம் மூலமா அந்த லாயரை பார்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணதே ரஞ்சிதா தான். லாயர் ஆபீஸ்லயும் அருண் தப்பு செஞ்சிருக்க மாட்டார்னு அவனை பத்தி எவ்வளவு உயர்வா எடுத்து சொன்னா தெரியுமா? அதுலதான் அந்த லாயர் கன்வின்ஸ் ஆகி உன்னாலதான் நான் இந்த கேஸ் எடுத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்பா ஒரு நிமிஷம். நீங்களும் மாமாவும் இருக்கும்போது இவளை எதுக்கு பேச விட்டீங்க? அருணை பத்தி உங்களை விட இவளுக்கு என்ன நல்லா தெரியும்? இவ அப்படி என்ன சொல்லி அவர் ஒத்துக்கிட்டாரு? வித்யா, கொஞ்சம் நீ அமைதியா இருக்கியா? இவ உதவி செஞ்சு அருண் வெளியே வந்தா நீ வேண்டான்னு சொல்லுவியா? உன் தம்பியோட வாழ்க்கை ஜெயிலே முடிஞ்சிரும். அது உனக்கு பரவாயில்லையா? இல்ல அதான் உன்னோட எண்ணமா? அம்மா அப்படிலாம் இல்லம்மா. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவ்வளவு வஞ்சம் உனக்கு ஆகாது. அது உன்னையே அழிச்சிரும். இப்பவாவது உன் புத்தியை நீ மாத்திக்க பாரு. இல்லன்னா நீ ரொம்ப கஷ்டப்படுவ. கஷ்டப்பட போறது நான் இல்லம்மா, நீங்க எல்லாரும் தான். அதுவோ இவளால. சாரிப்பா, உனக்கு தான் அக்காவை பத்தி தெரியும்ல. நீ தண்ணி குடி. ரஞ்சிதா, அருணுக்கு எதிரா யாரோ சதி செய்றாங்கன்னு சொன்னல, அது யாருன்னு தெரிஞ்சுதாமா? அது தெரியலம்மா. ஆனா எவனோ ஒருத்தன் இருக்காங்கிறது மட்டும் நிச்சயமா தெரியுது. இத பத்தி நம்ம முதல்ல லாயர் கிட்ட சொல்லலாமா? விசாரிக்கிறப்போ அவர் இத கோர்ட்ல சொன்னாருன்னா போலீஸே அந்த கோணத்திலயும் விசாரிக்க சொல்லுவாங்க. அவனை கண்டுபிடிச்சிட்டா அப்புறம் அருணை ஈஸியா வெளியே கொண்டு வந்துடலாமா? ஓ வார்த்தை தாமா எனக்கு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது. நீ சொன்ன மாதிரியே எல்லாம் நடக்கணுமா? என் குலசாமி தான் அதுக்கு துணையா நின்னு என் பையனை காப்பாத்தணுமா? அம்மா அம்மா அழாதீங்கம்மா, அழாதீங்க. கண்டிப்பாக ஃபோனை லாக் பண்ணி தான் வச்சுருப்பா. எப்படி ஓப்பன் பண்ணுறது? ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓப்பன் ஆயிடுச்சு. ஒரு பெரிய ரகசியத்தை மறைக்கிறவ எப்படி ஃபோனை எப்படி அன்லாக்ல வச்சுருக்கா? வெளியே தெரிஞ்சாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலான்னு வச்சுருக்காளா? ஹப்பி, இந்த பேரும் உரமும் எனக்கு சொந்தமான தெரிஞ்சுதா? ரஞ்சிதா, நீ ஏதாச்சும் சாப்பிட்டியா? நான் வேணா ஏதாச்சும் டிஃபன் எடுத்துட்டு வரட்டுமா? வேண்டாம்ப்பா, அக்கா வீட்லயே நான் சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனேன். அதுக்கப்புறம் தான் அவங்க என்ன கடத்தவே பார்த்தாங்க. சுதா, உன் போனு கொஞ்சம் கூட. ஏன் உன் போன் என்னாச்சு? அது தப்பிச்சு ஓடி வரும்போது நான் என் போனை மிஸ் பண்ணிட்டேன்ப்பா. சரி இந்தா. தேங்க்ஸ்.